அது என்னமோ தெரில, வீட்டில் பார்த்து பார்த்து சுட்டாலும் டீ கடையில் சுடுற கடலை வடை மாதிரி நமக்கு நல்ல மொறுமொறுப்பாக வரல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதில் ஒரு சூப்பரான சீக்ரெட் இருக்குது. அது என்னங்கிறதையும் பார்ப்போம். அதே நேரத்தில் அந்த மொறுமொறுப்பான வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் அப்படியே டீ கடையில் உள்ள கடலை வடை மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். நான் சொன்ன டீ கடையில் யூஸ் பண்ற சீக்ரெட்டை ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். பொதுவா நம்ம என்ன செய்வோம், வீட்டுல வடை சுடும் போது கடலை பருப்பு மட்டும் வச்சு அதுல வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம செய்வோம். ஆனா டீ கடையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலை பருப்பு ஒரு பங்கு எடுத்தாங்கன்னா இன்னொரு பங்கு பாத்தீங்கன்னா பட்டாணி பருப்பு எடுப்பாங்க. அந்த பட்டாணி பருப்பு போட்டு செய்யும் போதுதான் கடலை வடை ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டாவும் இருக்கும். அதே நேரத்துல மொறுமொறுப்பா இருக்கும். அந்த மொறுமொறுப்பு ஒரு நாள் வரைக்குமே அப்படியே நமக்கு இருக்கும். அந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிற பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப் அளவு கிட்ட கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்ல ஒரு கப் அளவு கிட்ட பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க. பட்டாணி பருப்பு பாத்தீங்கன்னா எல்லா கடைகளுமே கிடைக்கும். அது கிடைக்காத பட்சத்துக்கு நான் இன்னைக்கு என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை பட்டாணி, குருமா இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா வெள்ளை பட்டாணி, அந்த பருப்பு நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இந்த பட்டாணியும் போட்டு செய்யலாம், இல்லைன்னா கடையில விற்கிற பட்டாணி பருப்பு போட்டு செய்யலாம். முக்கியமான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டாணி பருப்பு சேர்த்து பண்ணும்போது அந்த வடையோட டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும், அதே நேரத்துல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இதுதான் அதோட சீக்ரெட். இது எந்த மெத்தட்ல செய்யலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் சேர்த்து ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 தடவை கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாத்துக்கோங்க, பாருங்க இந்த அளவுக்கு இந்த பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சிடலாம். அடுத்ததான் இந்த வடைக்கு ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 5 போல மிளகாய் வத்தல் அதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 10 போல பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணி எதுவுமே ஊத்தாம நல்லா பவுடர் கணக்கா அரைச்சு எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு பெரிய மிக்ஸி ஜாரா எடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 1-2 அரைக்கணும். நல்லா தோசை மாவு பதத்துக்குலாம் அரைக்க கூடாது, 1-2 அரைக்கணும். அப்பதான் நமக்கு டேஸ்டாவும் இருக்கும். வடை சாப்பிடறதுக்கு நல்லா அந்த பருப்பெல்லாம் கடிப்படும் போது நமக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம அரைச்சோம் இல்லையா ஒரு சின்ன மசாலா, அதை எடுத்து இதுல ஃபுல்லா போட்டுக்கலாம். அந்த மசாலா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நொரப்பா இருக்கணும். அடுத்ததா என்ன சேர்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா ஒரு 2 கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையுமே இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். வெங்காயம் பொடிசா கட் பண்ணி போடுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு கைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இது எல்லாமே அந்த பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இதுல இன்னொரு சீக்ரெட் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம பருப்பு ஊற வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பருப்பை அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மிக்ஸ் பண்றோம் பாத்தீங்களா, இந்த டைம்ல அந்த கடலை பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வடை போடும் போது சாப்பிடறதுக்கு நமக்கு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய பாலா எடுத்து நல்லா உருட்டி நம்ம உள்ளாங்கையில வச்சு இன்னொரு உள்ளாங்கைய வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா நடுவுல மொந்தையாவும் ஓரங்கள்ல லேசாவும் இருக்கிற மாதிரி நமக்கு வடை ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வரும்போது சாப்பிடறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஓரங்கள்ல கடிக்கும் போது நல்ல மொறுமொறுப்பாவும், சென்டர்ல சாப்பிடும் போது நல்ல சாஃப்டாவும் நமக்கு இருக்கும். அடுத்து இந்த வடையை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு நல்ல எண்ணெய் ஊத்தி காய வச்சு வச்சிருக்கேன். இந்த வடைய நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொரு வடையா தனித்தனியா நம்ம போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்து வந்த பிறகு இது அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா இது நல்லா வெந்து வந்துருச்சு. அடுப்பு ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிடக்கூடாது, நல்ல லோ ஃபிளேம்ல வச்சு பொரிச்சிடுங்க. பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த பருப்பு வடை நல்லா செவந்து வருது. டீ கடையில சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடும் போது பாருங்க கம்ப்ளீட்டா எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.